வணக்கம் எல்லாத்துக்கும். அதாவது மதுரையில் தென் மாவட்டங்களில் நமக்கெல்லாம் பேர் சொல்லக்கூடிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி மருத்துவமனை இருந்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். உருவாக்கியவர் எங்களது மரியாதைக்குரிய டாக்டர் சேதுராமன். அவர்களுடைய கடின உழைப்பாலும் அவருடைய திறமையாலும் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும், அது மட்டுமல்ல வெளி மாநிலத்திலிருந்து வந்து சிகிச்சை பெற்று போகின்ற ஒரு அளவுக்கு ஒரு தரமான மருத்துவமனை. அது மட்டுமல்ல, சொல்லப்போனால் அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் சலுகை காட்டி வருகின்ற ஒரு மருத்துவமனை என்றால் அது நீங்கள் வேற மருத்துவமனையில் போய் அப்படி சகஜமாக பேச முடியாது. இதை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியாது, பணத்தை குறைங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே கொண்ட ஒரு சிறந்த மருத்துவமனையை உருவாக்கியவர் அண்ணன் டாக்டர் சேதுராமன். அந்த மருத்துவமனை உருவாக்கியது மட்டுமல்ல, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கு, மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர்கள் குடும்பத்திற்குள் சிறு சிறு பிரச்சனை இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதுக்காக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சாதாரண நீதிமன்றங்கள்ல சிவில் வழக்கும் இருக்கு, கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அதில் யாரும் மறுப்பு கூற முடியாது. அது குடும்ப பிரச்சனை. அவர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையை பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் 2 மகன்களும் சகலப்பாடிகளாகத்தான் இருந்தது. அது ஒன்றும் நமக்கு தெரியாததில்லை, நல்ல விஷயம்தான். அந்த நேரத்தில் ஒரு தனி நபர், என்னை பொறுத்தவரை தனி நபர் தான் சொல்லுவேன். இந்த மருத்துவமனையை அவமானப்படுத்துகின்ற வகையில் தனிப்பட்ட நபர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேசியவருடைய சரித்திரம் இங்க இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். அவர் என்ன தொழில் செய்தாங்க, எப்படி பணம் வந்தது என்றெல்லாம் சொல்ல நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழகத்துடைய சபாநாயகர் ஜெயவிடி பிரபாகரன் அவர்களையும் நமது மின்சாரத்துறை அமைச்சர், சட்டம் அமைச்சர் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்திருப்பதாக ஒரு செய்தியை அவரே வெளியிட்டிருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் இந்த ஆஸ்பத்திரியை, மருத்துவமனையை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செய்து வருகிறார். என்னை பொறுத்தவரை அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்கள் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். நிறைய கிராமப்புறங்களில் தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பொதுத்தன்மை உள்ள ஒரு தலைவர், பொதுமக்கள் புறம் பயன்படுத்துகின்ற மருத்துவமனை, இந்த மருத்துவமனையை அவமானப்படுத்துகின்ற வகையிலே, அவர்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலே அவர்களை இப்படியெல்லாம் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இந்த தகுதியெல்லாம் இந்த தென் மாவட்ட மக்களுக்கும் அடுத்த மாநிலத்து மக்களுக்கெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையை அவர்கள் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகின்ற வகையிலே, யாரோ சொல்லி யார் பேச்சவே கேட்டு இன்றைய தினம் அவர்கள் இது போன்று செய்திருக்கிறார். சார்லஸ் மார்டின் அவர் சொல்லியிருக்கான்னு சொன்னா, எங்களை பொறுத்தரவில்லை இந்த மருத்துவமனை சரி, அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்கள் சரி, இந்த சமுதாயத்தினுடைய எங்களுடைய நாங்கெல்லாம் பெருமையாக கருதக்கூடிய ஒரு தலைவர். நாங்கெல்லாம் அது பொதுவாக இந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த மருத்துவமனை உரிமையோடு பயன்படுத்துகின்ற மக்கள். நாங்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் அந்த இதுக்கு ஏதாவது இழுக்கு வந்தாலும் ஒரு காலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவர் எவராக இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே அண்ணன் அவர்கள் சாதாரண ஒரு சேதுராமன் அவர்கள் இங்க ஒரு மருத்துவமனை வைத்து நடத்தி கொண்டிருந்தது அந்த காலம் முதல் எங்களுக்கு தெரியும். ஏதோ சதித்திட்டம் தீட்டி இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இது போன்று செயல்பட்டு வருவது சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு இந்த தலைவரின் சார்பாக எச்சரிக்கை விடுகிறோம். சாதாரண விஷயமாக கருத முடியாது, நாங்கள் கருதவும் விடமாட்டோம். ஏன்னா எங்களுடைய தலைவர்களில் மூத்த தலைவர் அண்ணன் சேதுராமன் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்க இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே ஒன்று கூடி என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக. அதாவது அவங்க குடும்ப பிரச்சனை இருப்பது எங்களை போன்ற தலைவர்களுக்கு மனவர்த்தம் தான். அதே நேரத்தில் தம்பி ரமேஷோட நண்பராக கொடுக்கலாம், இருக்கலாம், பரவாயில்லை, தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, அவங்க அவங்க வீட்டில் உட்காந்து பேசி அதை சுமூகமா முடிவுக்கு கொண்டு வர்ற ஒரு நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் அதுக்காக சிவில் வழக்கு நடக்குது, உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது, உயர் நீதிமன்றத்தில் நடக்குது, சாதாரண மாவட்ட கோர்ட்டுகளில் சிவில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தானே இப்படி புகார் கொடுப்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மார்டின் லாட்டரி சீட்டு சம்பந்தமாக இங்கே 2 தினம் 3 தினங்களுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. 900 கோடி எப்படி யார் வாங்கியது என்றெல்லாம் கேள்வியில் எழுந்தது. அவருடைய தொழில், ஒரு காலத்திலே சிரமப்பட்டவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அது அவங்க தொழில், அதனுடைய சீக்கிரத்துக்கு நம்ம போக தேவையில்லை.
ஆனால் அதே நேரத்தில் இந்த மதுரையில் அமைந்திருக்கின்ற மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரிக்கோ அண்ணன் சேதுராமன் அவருடைய குடும்பத்தாருக்கோ தலைவராக இருக்கிற சேதுராமன் அவர்களுக்கோ ஏதாவது ஏற்பட்டால் இங்க இருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் அணியில் இருந்து அவருக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது தனிப்பட்ட நண்பருக்காக ஒரு மருத்துவமனையை இப்படி செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சதித்திட்டத்தை தீர்க்க எங்களால் முடியும். இங்க இருக்கின்ற தலைவர்கள் அந்த சதித்திட்டத்தை உடைத்தெறிய முடியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், வேண்டாம். தேவையில்லாமல் ஒரு குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதை சீர்குலைக்கணும் நினைச்சீங்கன்னா இங்க இருக்கின்ற தலைவர்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி வைத்திருக்கிறவர்கள் அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே செயல்படுவதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள முடியாது. இந்த நேரத்திலே அனைத்து தலைவர்களினுடைய ஒப்புதலோடு அந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு இனியும் நடந்தால், இது போன்ற நிகழ்வு இனியும் நடந்தால் ஒரு காலம் இந்த பகுதியிலே தமிழகத்திலே வர முடியாத நிலைமையை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தை, இந்த மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையும் காப்பது எங்களுடைய கடமை. ஏனென்றால் பல மக்களுக்கு, பல குடும்பம், கிட்டத்தட்ட 3000-4000 பேர் குடும்பம் பிழைத்து வருகிறது. லட்சக்கணக்கான நோயாளிகள் பயன்பெற்று போகிறார்கள், சலுகை விலையிலே பயன்பெற்று போகிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். நாங்கள் அந்த உணர்ச்சியோடும் இதை வரவிடக் கூடாது என்ற நல்ல சிந்தனையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற அண்ணன் சேதுராமன் அவர்களுக்கோ இந்த மருத்துவமனைக்கோ எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் இந்த தலைவர்கள் ஒன்றாக நின்று அதற்காக போராடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்தோம். சொல்றவனுக்கு எங்கேயாவது கூர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளவு மருத்துவமனை, இவ்வளவு வசதிகள் இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜியை கொண்டு வச்சிருக்காங்க. அது மக்களுக்கு பயன்படுது. மீனாட்சி மிஷனுக்குள்ள ஒரு சிகிச்சைக்காக ஒரு வந்துட்டானா அவை காப்பாற்றி வெளியே வர முடியும்ன்ற நிலைமை இங்க இருக்கு. அந்த மாதிரி வசதியை கொடுக்கிற மருத்துவமனையை ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்பது, அந்த சதித்திட்டத்தை முறியடிக்க எங்களால் முடியும்.